Hello friends, welcome to Bhuvanas channel 27. இன்னைக்கு நம்ம அரைச்சு வச்ச மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ கழுவி வச்சிருக்கிற மீன்ல 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மீனோட பச்சை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூட 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக நாம் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுட்டு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அது கூட 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், 2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு மிளகாய் பொடி எப்படி அரைக்குதுங்கிற ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த எல்லா மசாலா பொடிகளோட வாசனையும் நல்லா போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி இதை அரைக்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச மிக்சரை இதில் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கி அரைக்கிறதுனால மீன் குழம்பு ரொம்பவே கெட்டியாக இருக்கும். மீன் குழம்பு எப்போவுமே கெட்டியாக இருந்தால் தான் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூட கலந்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணியை இது கூட கலந்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு ஒரு 10 மினிட்ஸ் நல்லாவே கொதிக்கணும். 10 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மீன் துண்டுகளை ஒன்றொன்னா சேர்த்துடலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும், இல்லைன்னா மீன் சீக்கிரமாக உடஞ்சிரும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை அதுக்குள்ளே சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம், ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்பவே சுவையான அரைச்சி வச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.